இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவில். அப்படி இருக்கும்போது உரங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விவசாய நாட்டில் பொதுத்துறை சார்ந்த 10 நிறுவனங்கள் மூட வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்ற கேள்வி இந்த செய்தியை பார்க்கும்போது வருது. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல, பொதுவாக அவங்க போட்டிருக்கிறது ராஷ்டிரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர், நேஷனல் ஃபெர்டிலைசர், அப்புறமா இந்த மெட்ராஸ் ஃபெர்டிலைசர், ஹிந்துஸ்தான் அண்ட் ஃபெர்டிலைசர், இப்படி ஒரு நிறைய கம்பெனிகளை வகைப்படுத்திருக்கிறாங்க. அது குறிப்பாக அது லாஸ்ல போயிட்டு இருக்குங்கிற அரசாங்கம் சொன்னோம்னா, அரசாங்கத்தினுடைய முக்கியமான ப்ராஜெக்ட் இன்னைக்கு 5.5 lakhs டெபிசிட் இந்த பட்ஜெட், 5 லட்சத்து கோடிக்கு மேல. அதனால அவங்க எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றால், அந்த பட்ஜெட்டை நான் தெளிவாக படிக்கிற போது எஃப்டிஐ என்கிற ஒரு வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுகிறாங்க. இன்சூரன்ஸ்ல, டிஃபென்ஸ்ல 229 crores, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் சிஸ்டத்துல இந்த 49% விழுக்காடு. இப்ப இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனியும் பொதுவாக பல விதங்களில் இப்ப ரயில்வே துறையை மேம்படுத்துவதற்கு கூட கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இதை கொண்டு வருகிற போது பல்வேறு கம்பெனிகள் வரும் என்கிறதே பிஜேபியினுடைய தாரக மந்திரமாக, பிஜேபியினுடைய சிஸ்டமாக இருக்கிறது. அந்நிய முதலீட்டை கொண்டு வந்து விட வேண்டும் என்று இன்னைக்கு கூட சைனாவில் ஒரு 2 அயல்நாட்டு வங்கிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆச்சரியமான செய்தி இன்றைய காலை பத்திரிகையில இருக்கிறது. அயல்நாட்டு வங்கிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுல அப்ப இது உண்மையிலேயே எந்த அளவிற்கு உண்மையை நஷ்டப்பட்டு விட்டால் அரசாங்கம் அதை நஷ்டப்பட்டு விட முடியாது. அதாவது ஒரு லாபகரமாக இயங்கக்கூடிய தொழில சில நிறுவனங்கள் ஒரு சார்பு நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குவது. இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த 7 உர தொழிற்சாலையும் லாபகரமாக இயங்குகிறதா என்பது அரசாங்கத்தினுடைய கெசட்ல தான் நமக்கு தெரியும். எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க, எவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க, எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்கு, எவ்வளவு. கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு. வெளிநாட்டில இருந்து நீங்க இவ்வளவு இறக்குமதி பண்றீங்களே, உள்நாட்டிலே உரம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கும் பொழுது நீங்கள் வெளிநாட்டில் அதை உத்தரவு கொடுத்தது இல்ல அது கொடுத்தது எந்த வகையில கேள்வி நமக்கு எழுது. அதாவது திமுக பாத்தீங்கன்னா ஒரு திமுக அமைச்சர் தான் உர அமைச்சரா இருந்தாரு. அந்த வகையில மிகப்பெரிய அளவில் இறக்குமதி செய்யப்பட்டது, நீங்க மறுக்க முடியாது. இறக்குமதி செய்யப்படுகிற போது ஒரு மிகப்பெரிய தொகை வெளியே போகுது. அது மட்டும் இல்லாம இங்க ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்குற நிறுவனங்களுக்கு ஏன் அத்தனை தொகையான ஒரு ஆர்டர்களை கொடுக்கல, ஏன் இறக்குமதி இங்க உள்நாட்டிலேயே ஊக்குவிக்கல அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. இங்க கண்டிப்பா என்ன ஏற்கனவே அதாவது எதை நம்ம வேண்டாம்னு சொல்றோமோ அதை தான் இந்த அரசாங்கம் மக்கள் மேல திணிக்குது. எதை மக்களுக்கு வேணும்னு சொல்றோமோ அதை மறுக்குது அப்படின்றத இப்ப பாத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு ஏன்னா மரபணு மாற்று விதையை தடை செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ காலமாக போராடிட்டு வரோம். அதற்காக எத்தனை விவசாயிகள் அதனால பாதிக்கப்பட்டவங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த அரசாங்கம் மரபணு மாற்று விதைகளை தடை செய்வதற்கு எந்த ஒரு நிலையிலும் தயாராக இல்லை. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, உர தொழிற்சாலைகள் இங்க இருக்கின்ற உர தொழிற்சாலைகளினுடைய உற்பத்தியை அதிகரிப்பதை விட்டுவிட்டு இதை அப்படியே விட்டுட்டு நீங்க வெளிநாட்டுல இருந்து நாங்க இறக்குமதி செய்யறோம்னு சொல்றது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று கிடையவே கிடையாதுன்றதான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா இதே இதுல இன்னொரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, கூட்டுறவு நூற்பாலைகளினுடைய திறனை அதிகப்படுத்தி இனிமேல் இலவச வேட்டி சேலை அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த சீருடைகளுக்கான விஷயங்களுக்கான அந்த நூல்கள் எல்லாத்தையுமே அரசே அதனுடைய கூட்டுறவு நூற்பாலையில் தயார் செய்து கொள்கின்ற அளவுக்கு அதனை நாங்கள் தரம் உயர்த்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்கிறோம். நாம இதே விஷயங்களை இந்த மாதிரி நீங்க உர தொழிற்சாலைகளுக்கான விஷயங்களாகவும் நீங்க பயன்படுத்தலாம் இல்லையா? அதாவது மிகப்பெரிய ஒரு தொகையை அரசு வெளிநாடுகளுக்கு கொடுக்கிறதை தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்துவதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்க முடியுமே தவிர அதை வெளிநாடுகளுக்கு ஆர்டர் கொடுப்பதில்லை இல்லை அப்படின்றத சிக்கல். அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சொல்றோம் அது உண்மையிலே கஜானா காலியான ஒரு நிலைமை இருக்கு. இப்போ அது முக்கியமான வெளிநாட்டுகளுக்கு கொடுக்கறதுக்கு பணம் எங்க இருந்தது? வெளிநாட்டுக்கு இல்ல இப்ப என்ன விஷயம் சொன்னா, பட்ஜெட்லயே போன தடவை சிதம்பரம் போட்ட பட்ஜெட் ஆகட்டும், இந்த பட்ஜெட் ஆகட்டும் டெபிசிட் பட்ஜெட் ஆகத்தான் போயிட்டு இருக்கு. அதே சமயம் அமெரிக்கா இன்னைக்கு வரல, இப்ப நம்முடைய கேள்வி எஃப்டிஐ அனுமதிக்கவில்லை என்று வேறு விவாதம். இப்ப அதை பற்றி அல்ல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, இந்திய சமூகத்தினுடைய சுதேசி வாழ்வாதாரத்தை பாதித்து விடக் கூடாது. இப்ப பெப்சியை பாத்தீங்கன்னா 21 ரூபாய்க்கு 300 ml கொடுக்குறாங்க. தாமிரபரணி ஆற்றிலிருந்து இந்திய வளங்கள் சுரண்டப்படுகிறது. அதுல ஒரு லைட்டா ஏதாவது ஒரு ஆர்டிபிஷியல் கண்டன போட்டு 21 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்த மேனுஃபேக்சரிங் செலவே ஒரு 5 ரூபாய். சொல்ல வரீங்களா? இந்தியாவில் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்து ஒரு பொருளாதார ஒரு நிலையை உருவாக்கல. அப்படி இல்லை. அதாவது சுதேசி பாலிசி, அதாவது எந்தெந்த துறைகளில் இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் நம்முடைய நாட்டு மக்கள், இந்த தேசம் என்பது நம்முடைய மக்களுடைய தேசம், இந்த நாட்டினுடைய மக்களுக்கு இந்திய கம்பெனி தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த நாட்டு நிறுவனம் யாரையா கேட்டு பாருங்க. இந்த இளைஞரையா, அதாவது பெப்சி கொக்கோ கோலா மட்டும் கிடையாது, நமக்கு தொடர்பில்லாத, நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு தொடர்பில்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அனுமதிக்க கூடாதுன்றதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதாவது ஒரு கிராம பகுதிகளில் போனா கூட அப்படியே தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதை பொருளாதார ரீதியாக மட்டுமே பார்க்க வேண்டியதில்லை. மரபணு மாற்று விதைகள் எப்படி இங்க நம்மளுடைய பாரம்பரிய
பாரம்பரியமான அதாவது விதை நெல் சேர்த்து வைப்பது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். அத்தனை அதாவது நம்மளுடைய மரபு விதைகள் எல்லாமே வந்து இப்ப காணாம போயிடுச்சு. எல்லாமே வந்து வெளியில இருந்து வந்த அந்த மாற்றம் செய்யப்பட்ட விதைகளால வந்து மேற்கொண்டு விதைகளுக்காக அவங்களே நம்பி இருக்க ஒரு சூழல் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது உரங்களையும் வந்து வெளிநாடுகளில் இருந்து நம்ம இறக்குமதி செய்தாலோ அல்லது அந்த நிறுவனங்களை இங்க அனுமதித்தாலோ இந்த மண் வந்து சுத்தமாக ஒண்ணுமே இல்லாம போவதற்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து ஏற்படுத்த போறாங்க. அதாவது மரபணு விதைகளை பத்தி சொல்லும்போது இன்னொரு செய்தி வந்திருக்கு. அதை பத்தி வெள்ளையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரபணு மாற்ற விதைகளை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இன்றைக்கு நிலைமையில விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து வாங்கிய காலத்தை கழிக்கிறாங்க. அதாவது அவர்களுடைய ஒட்டுமொத்த வருமானமும் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லயே செலவாகுது அப்படின்றதையும் ஒரு புள்ளி விவரங்கள் சொல்ல வருது. இந்தியாவில் அதிகபட்சமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தத்துல அப்ப அந்த மரபணு மாற்ற விதைகள் பயன்படுத்துவதன் மூலமா அந்த பூச்சிக்கொல்லிகளுடைய பயன்பாடு வந்து குறைந்து போகும், லாபம் அதிகரிக்கும், அதோட வீரியம் மகசூல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்திய விஞ்ஞானிகள் பசுமை புரட்சி என்கிற பேரில் அந்த விதையை பசுமை புரட்சியை நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது அப்படிதான் அந்த மரபணு மாற்ற விதைகளை நமக்கு கொடுத்தாங்க. எந்த வகையிலும் எல்லா வகையிலும் சரிதானே அது? இல்ல, அதாவது மரபணு மாற்றம் என்பது பருத்தியிலே முதலாக அறிமுகப்படுத்தி இன்றைக்கும் இருக்கிறது. அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. என்ன சொன்னாங்க? பருத்தி விளைவிக்கிற போது புடவையாக காய்த்து விடும் என்பதுதான். இப்ப ரெண்டாவது என்ன பிரச்சனை இதுல இருக்குன்னா, இந்தியாவினுடைய மரபணு தந்தை சொல்கிறார் இது ஒரு ஆபத்தான முடிவு என்று சொல்கிறார். இஸ் ரிசர்ச் இத மேபி இதுதான் பண்றாரு. ஆனால் அமெரிக்காவினுடைய மான்சன்டோ என்கிற கம்பெனி இந்தியாவினுடைய மேகா என்கிற ஒரு கம்பெனியோடு டைப் வைத்திருக்கிறார்கள். இப்போ இதன் மூலமாக மரபணு பயன்படுத்தப்படுகிறது என்னன்னு சொன்னா, விதைகளை நாம் இதுவரைக்கும் விதைத்து அதற்கு மேல் பெஸ்டிசைடா அடிக்கிறோம், அது அந்த பூச்சிகளை சாவடிப்பதற்கு. ஆனால் மரபணு என்ன, விதைகளே விஷங்களாக ஆக்கப்பட்டு அந்த விதைகளிலே இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு அது மீன்பு நெருக்கப்படுகிறது. ஏன் அமெரிக்காவிலே அது செய்யல? நான் ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன். அமெரிக்காவிலே கத்திரிக்காய் இல்லையா? அமெரிக்காவினுடைய செயல்படுவது இல்லாமல் அமெரிக்காவில் கால்நடை தீவனங்களுக்கு மட்டும்தான் இந்த மரபணுக்கள் விதைகள் பயன்படுத்தப்படுகிறது. உணவுப் பொருட்களாக ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து ரெண்டாவது ஒரு சர்வேயை பார்க்கும்போது தமிழிலே சொல்லணும்னா தன்ம மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை ரெண்டுமே இருக்கும். இப்ப பக்கத்துல ஒருத்தர் ஒரு ஏக்கர் பண்றாருன்னா அடுத்த இடத்துல வந்து அவர் அந்த மரபணு இது பண்ணும்போது காற்றின் மூலமாகவே அந்த நிலத்திற்கும் இனி வந்து மரபணு இது சென்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆக மறுபடியும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்டரும் இனி அடுத்தாப்புல இதைதான் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீங்க விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய அதிக லாபம் என்பது வித்தியாசம் அல்ல. லாபத்தை கவனிட கூடாது, இந்த மண்வளம் பாதிக்க கூடாது. நீங்க சொல்ற இந்த மரபணு மாற்றமாகட்டும் அல்லது வந்து பசுமை புரட்சி ஆகட்டும், அதற்கு வந்து அதை முன்னெடுத்து செய்த விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பேராசையா மாறி போச்சுன்னு தான் சொல்றாரு. அதாவது என்னன்னா, அன்றைய உணவு தேவைக்காக வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து பண்ணோம். ஆனால் அதையே இன்னும் இப்பவும் தொடர்ந்து இல்ல, இன்றைக்கு கூட உணவு பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தியில நம்ம தண்ணீரை அடைந்துட்டோம்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா? ஆக மொத்தத்துல விவசாயிகளுடைய தேவை, அதாவது விவசாய நிலங்கள் இன்றைக்கு கூட ஆண்டு 50 லட்சம் ஹெக்டேர் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டா மாறிச்சு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது இயற்கை விவசாயத்திற்கு திரும்புவதுதான் இதற்கான ஒரே வழின்னு வந்து நம்ம சொல்றோம். அது வந்து உடனடியாக நடந்து விடாது. ஆனால் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆய்வு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த உரங்களை, ரசாயன உரங்களை போட்டு எடுக்கின்ற அந்த விளைச்சலை விட இயற்கை விவசாயத்தில் கிடைக்கிற விளைச்சல் அதிகமாக வருது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதிகமாகவும் கிடைக்குது, அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் கிடைக்குது. நீங்க ஒரு நெல்லு போட்டீங்கன்னா, இப்ப வந்து நெல்லுல இருந்து விதை நெல் எடுத்து வைப்பாங்க நம்ம ஊர்ல முந்தைய எல்லாம் கிராமத்துல. இப்ப வந்து அப்படி எல்லாம் விதை நெல் எல்லாம் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அந்த நெல்லை போட்டா முளைக்காது. மறுபடியும் விதைக்காக அவங்ககிட்ட தான் நம்ம போகணும். அமெரிக்காவினுடைய இடைவெளிக்கு பிறகு நேர்களை சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஊழலை ஒழிக்க வேண்டும். அந்த தலைவர் யார் என்றால் நரேந்திர மோடி. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மக்களுடைய வாழ்வை பற்றி கவலைப்படுகிறார். We're more than happy to talk